ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இன்பா. எனக்கு ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தாங்கன்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து ஃப்ரூட் சாலட் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே நான் தான் செய்வேன், எனக்கு ஃபீவர், அதனால இன்றைக்கி அம்மா செஞ்சு தராங்க. நம்ம செய்யட்டும், நம்ம சாப்பிட்லாம். வெண்ணிலா கார்டன் பவுடர் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அன்னாச்சி பழம், வாழைப்பழம், ஜெரிப்பழம், அப்புறம் நவாப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பலாப்பழம், திராட்சைப்பழம் இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1/2 லிட்டர் பாலும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டாக காய்ச்சிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்மில் வச்சுட்டு கண்டென்ஸ் பவுடரும் சீனியும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரெண்டு பாக்கெட் பாலுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பழத்தை போட்டுக்கலாம். சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மில்க் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பழத்தை போட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த பழத்தை போட்டுடலாம். இருக்க ஃப்ரூட்ஸை ஒவ்வொன்றையா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் போட்டாச்சு. இப்போ வாழைப்பழம் போட்டுக்கலாம். திராட்சைப்பழம் போட்டுக்கலாம். செரி பழம் போட்டுக்கலாம். நவப்பழம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க மில்கை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அது நல்லா வரைய விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு ஊற வச்சுட்டு அப்பளம் சாப்பிட்டா சூப்பராக எல்லாமே ஊறி கரெக்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீலாக இருக்கும். எனக்கு ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சாப்பிட முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பழம் சாப்பிட மாட்டேங்கன்னு சொன்னாங்கன்னா, உங்கள் குழந்தைங்க யாராவது சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல, வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை. இதனால இது சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.